الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد. وقال النبي صلى الله عليه وسلم: من أقام الصلاة فقد أقام الدين، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், முஜ்தஹிதீன்கள், இறைநேசர்கள், குறிப்பாக புனிதம் நிறைந்த இந்த நன்னாளில் வீட்டிற்கும் நாம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அருள் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய ஜும்மாவின் அனைத்து அமல்களையும் கபூல் செய்வானாக. ஆமீன். நோய் இல்லாத வாழ்வையும் ஆரோக்கியமான வாழ்வையும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித சமுதாயத்தை ரப்பல் ஆலமீன் படைத்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், அவனை வணங்க வேண்டும், முற்றிலும் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அல்லாஹ் தடுத்த காரியங்களின் பக்கம் ஒருபோதும் செல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவதுதான் அல்லாஹ் நம்மை படைத்ததின் மிக முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கின்றது. அல்லாஹ் நம்மவர்களுக்கு கடமையாக இருக்கின்ற 5 கடமைகளில் மிக முக்கியமான மகத்துவமான கடமை ஒன்று என்னவென்றால் அது தொழுகைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பதாக ஏராளமான நபிமார்கள் உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான். எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமூகத்தாருக்கு அல்லாஹ்வை வணங்க வேண்டும், தொழுக வேண்டும் என்று அன்பாக அறிவுறுத்தி அவர்களை பள்ளிவாசலின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். ஒரு கட்டத்தில் எவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சாமல் அல்லாஹ் விதித்த கட்டளைகளை முறையாக பின்பற்றாமல் அவர்களுடைய இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை வார்த்தைகளையும் சொல்லி ஏகத்துவத்தை பரப்பினார்கள் நபிமார்கள். அவர்கள் மட்டுமல்ல, சஹாபாக்களுக்கு அடுத்து வந்த தாபியீன்கள், நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள், தொழுகை பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். அத்தகைய தொழுகை என்கின்ற கடமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை நிலைத்து நின்று கொண்டிருக்கின்றதா? இல்லை. காற்று எப்போது வேகமாக அடிக்குமோ அந்த நேரத்தில் சின்ன சின்ன விமானம் இல்லாத மரங்கள் செடிகள் எல்லாம் பறந்துவிடும். அதுபோன்று நம்முடைய தொழில்களுடைய நிலைகள் பறந்து கொண்டிருக்கின்றதா என்பதை முஸ்லீமாக முக்மீனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரும் இந்த காலகட்டத்திலே யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.
அல்லாஹ் திருக்குர்ஆனிலே ஒரு வசனத்திலே இப்படி சொல்கிறான், வகாலல்லாஹு இன்னி மஅக்கும் லஇன் அகம்துமுஸ் ஸலாத், தொழுகையை நீங்கள் நிலையாக தொடர்ந்து தொழுது கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் இன்னி மஅக்கும், உங்களோடு நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறார். இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்காக வேண்டியே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அல்லாஹ் கடமையாக்கிய அந்த தொழுகையை முறையாக வாரணியான முறையில் நாம் தொழுக வேண்டும். அப்படி தொழுதார்கள் என்றால் அவர்களோடு நான் இருக்கிறேன் என்பதாக இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். நம்முடைய காலகட்டத்தில் பெரியவர்கள், வாலிபர்கள் இன்றைக்கு எல்லாம் தொழிலினுடைய நிலைகளில் புதுமையான வருத்தத்திற்குரிய நிலைகளை இருந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசலில் கூட்டம் கூட்டமாக ஏதாவது ஒரு விசேஷங்கள் நடந்தால் மட்டும், ஏதாவது ஒரு திருமண விசேஷங்கள் நடந்தால் மட்டும், ஏதாவது ஒரு ஆண்டு விழாக்கள், ஏதாவது ஒரு கூட்டங்கள் கூட்டினால் மட்டும்தான் பள்ளிவாசலில் பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாம் நிறைந்து காணப்படுகிறார்கள். ஆனால் தொழுவதற்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் சபைகளில் காலியாக இருக்கக்கூடிய நிலைமைகளில், தற்கால சூழலில் பள்ளிவாசல்களில் பெரியவர்களுடைய வாலிபர்களுடைய நிலைமைகள் எல்லாம் தொடர்ந்து அவலநிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் உறுதியான ஈமான் கொடுப்பதற்கு இன்றைய காலத்து சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கும் அல்லாஹ்வுடைய அந்த வசனத்திற்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணிந்து பயந்து வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை குறித்து எச்சரிக்கையான விஷயங்களை உபதேசிக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை கேட்கின்ற சமயத்திலே சஹாபா பெருமக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வேதனை எங்களுக்கு வந்துவிடுமோ, அல்லாஹ்வுடைய தண்டனை எங்களுக்கு வந்துவிடுமோ என்று பயந்து நாங்கள் எப்போது உங்கள் உபதேசத்தை கேட்கிறோமோ நாயகமே இனிமேல் நாங்கள் தொழுகையை முழுமையாக தொழுவோம் என்று உறுதி எடுத்து சபதம் எடுத்து சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். பலமுள்ள ஈமானுள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய சமுதாயத்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு தொழுகையினுடைய விஷயத்தில் மேலும் பொதுவான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி கூறுகிற பொழுது தொழுகை ஒரு மனிதனுடைய பாவ கரையை போக்குகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். மனிதன் 5 வரை தொழுகை முறையான ரீதியிலே இவன் பள்ளிவாசலில் வந்து ஒழுங்கு செய்து தொழுதால் ஒரு 5 நேரம் குளித்தால் எப்படி அவனுடைய உடல் சுத்தமாக பரிசுத்தமாக அழுக்கே இல்லாமல் தூய்மையானதாக இருக்குமோ அது போன்று 5 நேரம் தொழுகி அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மனிதன் வந்து தொழுதால் அவனுடைய உடலில் இருந்து பரிசுத்தமாக அல்லாஹ்வுடைய பாவ கரையை நீக்குகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலிருந்து பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நிறைய சிறப்புகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் நிலையாக தொழுதால் அவனுடைய வாழ்க்கையில் தீய காரியங்களின் பக்கம் செல்லாமல் அந்த தொழுகை அவனை தடுக்கும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு அந்நிய பெண்ணை பார்த்துவிட்டு நபியல்லாஹ்விடத்திலே வருகிறார்கள். நாயகமே, நான் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து விட்டேன், எனக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா, என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா என்று நாயகத்தினுடைய சபையை வந்து சஹாபி கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லியிருக்கிறார், இறுதிப்பட செய்யார் நல்ல அமல்கள் எல்லாம் நல்ல காரியங்கள் எல்லாம் தீமையை போக்கி விடுகின்றன. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான், நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிலையான முறையில் தொழுகையை கடைபிடித்து வந்தால், நல்ல காரியங்களை நீ செய்து கொண்டு வந்தால், நீ உன்னுடைய பாவத்திற்காக வேண்டி தௌபாவை அல்லாஹ்விடத்தில் மனமுருகி கேட்டால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தொழக்கூடிய 5 நேரம் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறார்கள்.
தொழுகிறார் ஒரு சாரார், இன்னொரு சாரார் தொழாமல் இருந்து கொண்டிருக்கிறார். 5 நேரம் தொழக்கூடிய நபர் ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அவருடைய மனதில் கொஞ்சம் பயம் வரும். நாம் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்க வேண்டும், நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்று இப்போதாவது ஒரு நேரத்திலே அல்லாஹ்வின் மீது பயம் வரும். அந்த பயம் எதனால் வருகிறது என்றால் 5 நேரம் அவன் பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் தொடர்புடைய காரணத்தினால் ஒரு விதமான ஒரு உணர்வை பச்ச உணர்வை அல்லாஹ் காணாமல் ஏற்படுத்தி விடுகிறான். இன்னொரு சாரார் தொழுகையின் பக்கம் வராமல் பள்ளிவாசலில் தொடர்பில்லாமல் இருக்கிறார்கள். அவன் பாவமான காரியங்களில் ஈடுபட்டால், தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அது பாவம் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு கூட அவனுக்கு டைம் இருக்காது, நேரம் இருக்காது. பாவத்தை பாவமாக கூட அவன் கருத மாட்டான். காரணம், அவனுடைய உள்ளத்தில் கொஞ்சமாவது ஈமான் இருந்தால், ஏதாவது ஒரு மூளையிலாவது அல்லாத அச்சம் இருந்தால்தான் அவன் பாவத்தை விடுவதை பக்கம் செல்வான். அந்த மனிதனுக்கு எந்த விதமான அல்லாத பயம் இல்லை என்றால் தொடர்ந்து அவன் பாவம் செய்து கொண்டே இருப்பான். ஒரு மனிதன் தொடர்ந்து அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தால், 5 நேரம் தொழுது கொண்டிருந்தால், தீய காரியங்களில் விட்டு அந்த தொழுகையை தடுக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மூன்றாவதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தொடர்ந்து 5 நேரம் தொழக்கூடிய நபர்களுக்கு மார்க்கத்தினுடைய சகோதரர்கள் என்கிற பட்டத்தை அல்லாஹ் வழங்குகிறான். யார் அல்லாஹ்வுக்கு பயந்து தொழுதும் ஜகாத் கொடுத்திருக்கிறார்களோ அவர் மார்க்கத்தினுடைய சகோதரர்கள் என்ற சான்றை ரப்புல் ஆலமீன் அந்த நபர்களுக்கு தருகிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸில் எப்படி வரும்? யார் தொழுகையை நிலைநாட்டுவாரோ, யார் தொழுகையை கடைபிடித்து இருப்பாரோ அவர் மார்க்கத்தை நிலைநிறுத்தி விட்டார். இந்த சமூகத்திலே எல்லா முஸ்லிம்களும் எல்லா நபர்களும் தொழுகையை கையெழுத்து விட்டால், பள்ளிவாசலில் நிரம்பி தொழுகையாளர்கள் அதிகமாக வந்துவிட்டால் நாம் சொல்லலாம், இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் உறுதியாக இருக்கிறது. இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தில் எந்த விதமான ஓட்டைகள், எந்த விதமான கசடுகள் கிடையாது. மார்க்கம் தூய்மையானதாக இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். இன்றைக்கு தொழுகை இல்லாத காரணத்தினால்தான் சில நபர்கள் இஸ்லாத்தை புதுப்பித்துக் கொண்டு இஸ்லாத்திற்கு ஒழுங்கு செலுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். சில நபர்களின் அசட்டைகளின் காரணத்தினால், தொழாத நிலையின் காரணத்தினால் மார்க்கம் இவ்வளவு உயர்ந்தது என்கின்ற அந்த தவம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் நடவடிக்கையின் காரணத்தினால் குறைந்து கொண்டே இருக்கின்றது. அது அவர்கள் மார்க்கத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளவில்லை, அவர்களுடைய நன்மையினுடைய தராசினுடைய கடத்தையும் குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வறுமையில் தண்டனைக்குண்டான காரியங்களையும் தண்டனைக்குண்டான காரணங்களையும் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கப்படுகின்றது. ஒரு மனிதன் தொழுது கொண்டிருந்தால், அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருந்தால், மார்க்கத்தினுடைய சகோதரர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தொழுகையை விட்டவருக்கு என்ன தண்டனை, அவர்களுடைய நிலைமை என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தொழுகையை விட்டவர்களுடைய நிலைமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகையில், நாளை வறுமையில் என்னுடைய ஷஃபாஅத் அவனுக்கு கிடைக்காது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வறுமையில் எல்லா நபர்களும் ஒன்று சேர்ந்து இருப்பார்கள், எல்லா நபர்களும் வறுமையில் ஒன்றாக இருப்பார்கள். ஒரு பக்கம் நன்மை செய்து கொண்டிருக்கிறவர்கள், ஒரு பக்கம் தீமை செய்து கொண்டிருக்கிறவர்கள், ஏராளமான கூட்டங்கள் எல்லாம் ஒன்று கூடி இருப்பார்கள். அந்த வேளையிலே யார் தொழில் விஷயத்தில் ரசாயக்காக பொழுதுக்காக இருந்தார்களோ, அப்போ அவர் நிறைய பாவம் செய்திருந்தாலும் யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா, எனக்கு ஷஃபாஅத் பரிந்துரை செய்ய மாட்டார்களா என்று அவர்களுடைய மனம் இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த தருணத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபருக்கு ஷஃபாஅத் செய்வேன் என்று சாட்சி சொல்லியிருக்கின்றார்கள், சான்று பகிர்ந்திருக்கின்றார்கள். அப்போது நாயகம் சொல்கின்றார்கள், அந்த வேளையில் யார் 5 நேரம் தொழவில்லையோ என்னுடைய ஷஃபாஅத் அவருக்கு கிடைக்காது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றார். நாயகத்தினுடைய பரிந்துரை கூட நாளை வறுமையில் தொழாதவர்களுக்கு கிடைக்காது என்று சொன்னார். எந்த அளவு அவர்களுடைய நிலைமை ரொம்ப
மோசமாக நிலைமையில் இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் உபதேசம் செய்யக்கூடிய வேலையை ஏன் இதை மட்டும் அழுத்தம் திருத்தமாக பேசுகிறோம் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வெளிச்சம் எங்கிருந்து தோன்றுகிறது என்றால், களிமா சொல்லிவிட்டால் நீங்கள் தொழுங்கள் என்பதாக மார்க்கம் சொல்லுகின்றது. நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று மார்க்கம் சொல்கின்றது. நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்தாலும் அந்த சொர்க்கத்திற்கு சாவியாக தொழுகை இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தொழுகை எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளிலே எந்த நேரத்திலும் தன்னுடைய சக்கராத்துடைய உறுதியிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை விட்டது கிடையாது. கடைசி தருவாயிலும் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாயகம் உடல் எல்லாம் சூடான நிலையில், காய்ச்சல் வந்த நிலையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது கூட திரையை எட்டி பார்க்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் வந்த அந்த உணர்வு என்ன தெரியுமா? கடைசி நேரத்தில் நான் தொழுக வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றியோடு அடையாளமாக ஆக வேண்டும் என்று மௌத்து வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை விட்டதே கிடையாது. அந்த கூட்டத்தாரிடத்தில் வந்த நாம் தொழுகையுடைய விஷயத்தில் எவ்வளவு விருப்பக்காக இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சிட்டிகளில், பட்டினங்களில், வேறு இடங்களில், எல்லா இடங்களிலும் பள்ளிவாசல்கள் இருக்கின்றது. கிராமங்களிலும் பள்ளிவாசல் இருக்கின்றது. எல்லா இடத்திலும் பள்ளிவாசல் இருக்கின்றது. ஆனால் பள்ளிவாசல் ஒன்றுதான். எல்லா இடங்களிலும் ஏன் பள்ளிவாசல் கட்டுகிறார்கள்? பள்ளிவாசலில் மக்கள் வந்து தொழுக வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், பள்ளி நிரம்பி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். மேலும் பள்ளியை விரிவாக்குகிறார்கள். இதற்காக வேண்டி நபர்கள் அதிகமாக வந்தால் அவர்களுக்கு இடம் பற்றாமல் போய்விடுவதற்காக வேண்டினார். வெறுமனே விசேஷங்களுக்கு மட்டும், வெறுமனே கூட்டம் நடத்துவதற்கு மட்டும், வெறுமனே ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்துவதற்கு மட்டும் பள்ளிவாசலை கட்டவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் நபவியிலே திண்ணை தோழர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஸஹாபு ஸூஃபா என்ற சஹாபாக்களுக்கு மதரசாவை கற்பித்தார்கள். அவர்களுக்கு அங்கே மார்க்க கல்வியை போதித்தார்கள். ஏன் நாயகம் அதை ஏற்படுத்தினார்கள்? அந்த சஹாபாக்கள் நல்ல முறையிலே கல்வியை கற்று பயின்றால் அவர்களின் மூலமாக இஸ்லாம் விரிவடையும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே அஸ்ஹாபு ஸூஃபா என்று சொல்லப்படக்கூடிய இன்னை தோழர்களுடைய மொத்த மதரசாவை ஏற்படுத்தினார்கள். ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்பதற்காக வேண்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை சின்ன சின்ன முயற்சிகளை செய்து அதை இந்த சமுதாயத்திற்கு பெரிய ஒரு நல்ல ஒரு நிலையாக உருவாக்கினார்கள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவதில் மிக பற்றுள்ளவர்களாக இருந்தார்கள். கொஞ்சம் கூட எந்த ஒரு விதத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பின்பற்றாமல் இருந்ததே கிடையாது. அவர்கள் உச்ச நிலையாக இருந்ததற்கு காரணம் என்னவென்றால், அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அந்த உரையை அவர்கள் அந்த கயிற்றை நல்லா பிடித்ததன் காரணத்தினால்தான் அவர்கள் எல்லாம் உயர்ந்த தரஜாவை கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்புடையவர்களுக்கு நிறைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். உலாத அவர்களுக்கு நிறைய எச்சரிக்கையான விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், யார் தொழுகவில்லையோ அவருக்கென்று ஒரு நரகம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நரகத்தில் அவர்கள் போடப்படும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். காலம் கடந்து விட்டது. 25 வயசுலேயே திடீரென்று ஆக்சிடென்ட் ஆக வஃபாத்தாகிவிடுகிறார்கள் சென்றவர்கள். இந்த வாரத்திலே 2 நபர்கள் அங்குள்ளே இறந்துவிட்டார்கள். வேறு இடங்களிலே ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த மரணம் நமக்கு எப்போது வரும் என்று தெரியாது. அந்த நேரத்திலே நாம் எப்படி எந்த நிலைமையில் இருப்போம் என்று நமக்கு தெரியாது. அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நம்முடைய மரணமும் அது அல்லாஹ் ரசூல் வாழ்ந்த அந்த முழுமையான ஈமானுள்ள மரணமாக இருக்கும். நான் காலமெல்லாம் பாவம் செய்தேன், நான் கடைசி காலத்திலே ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்று நாங்களே சொல்லி மட்டும் இருந்தார்கள். நாங்களே சொல்லிக் கொண்டு மட்டும் இருந்தால் கடைசி நேரத்திலே கலிமாவெல்லாம் நசீபாக்க மாட்டான். வாழ்க்கையில் வாழக்கூடிய காலங்களில் கலிமாவுடைய வாழ்க்கையும் தொழுகையுடைய வாழ்க்கையும் மார்க்க சம்பந்தமான விஷயங்களில் தொடர்ந்து நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால்தான் கடைசி லெவலத்திலே அல்லாஹ் அதை நசீபாக்குவான். ஒரு சின்ன குழந்தை இருக்கின்றது, ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொன்னால் போக 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 பல
தான் அது தயாராக உருவாகும். அதுபோன்றுதான் நம்முடைய வாழ்க்கை, இந்த உலகத்துடைய வாழ்க்கை சிறைச்சாலாக அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். எனவே எவ்வளவு வயதாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நம்முடைய எல்லாம் நம்மளுக்கு வாங்கி விடுவார். எனவே எல்லா நிலைமைகளிலும் எல்லாவற்றாக வேண்டி நாம் தொழுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்திலும் தொழுதார்கள். அந்த உலகத்திலிருந்து வந்த நாம் தொழுகையை முழுமையாக தொழ வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அப்படி ஒரு சூழலை எல்லா அந்த மனிதர்களுக்கும் தந்தருவானாக, நம் சந்தேகங்களுக்கும் தந்தருவானாக. அனில் அல்ஹம்துலில்லாஹி